ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பன்னீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. 100 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதையும் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஹோம்மேட் பன்னீர் தான். நான் எடுத்துக்கிறது வந்து ஹோம்மேட் பன்னீர். ஹாஃப் ஸ்லைஸ் லெமன் எடுத்திருக்கேங்க. கசூரி மேத்தி வந்து ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா 1 எடுத்திருக்கேன். வரமிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. ஒரு சப்பாத்தி வந்து 6 to 7 சப்பாத்தி ஏகிற மாதிரி நான் ஆல்ரெடி மாவு படைஞ்சி எடுத்து வச்சுட்டேங்க. 2 பெரிய வெங்காயத்தையும் ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு, பன்னீர் வந்து என்ன பண்ணணுன்னா உதுத்தி வச்சுக்கணும். நல்லா உதிரியாக உளுத்தி எடுத்துக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா அந்த கூலிங் குறைஞ்சோன்னும் பன்னீர் வந்து உளுத்துற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா உதுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் வந்து அந்த வெங்காயத்தை கூட ஆட் பண்ணிடுங்க. நல்லா ரெண்டையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு வந்து உப்பு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவில் ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு தான் பிணைஞ்சிருப்போம். ஸோ பன்னீருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா பசிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து வரமிளகாய் தூள் அதையும் ஆட் பண்ணிடுங்க. கசூரி மேத்தி வந்து நல்லா எடுத்து கையில் க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஸ்லைஸ் லெமனையும் எடுத்து அதெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா பிணைஞ்சு ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு நல்லா பசிஞ்சுக்கோங்க. ஏன்னா வெங்காயத்துலேருந்தே தண்ணி விட்டு வரும். ஸோ அந்தளவுக்கு நான் அதை வச்சு பிணைஞ்சிங்கனாவே போதும். இந்த லெமன் ஜூஸையும் வச்சு பிணைஞ்சா நான் கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து உருண்டை பிடிச்சி பார்த்துக்குங்க. நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு வந்துச்சுன்னா போதும். கொத்தமல்லி தழையை போட்டு ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு சைஸ் சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க பன்னீர் பால்ஸை. சப்பாத்தி மாவு வந்து இதோட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க உருட்டி. ஏன்னா அப்போ தான் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்குள்ளே இதை வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். அதை விட அது கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு வந்து அந்த கோதுமை மாவை கொஞ்சம் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் டிப் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் கரெக்டான சைஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பன்னீர் பால்ஸை உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணி இதை வந்து தேய்க்கிறது தான் கரெக்டாக தேய்க்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வெளியே வந்துடும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அப்படியே சுற்றி தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் பிசுன்னு அந்த ஸ்டஃபிங் வெளியே வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கோதுமை மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரியே தேய்ச்சிங்க. சாஃப்டாக லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக தேய்ச்சிடலாம். இப்போ தோசைக்கல்லை வச்சுட்டு நான் இதுக்கு வந்து நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சப்பாத்திக்கு டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அந்த ஸ்டஃப் சப்பாத்தியை வந்து மேலே போட்டுருங்க. இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேணாம், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிக்கடி அப்படியே திருப்பி போட்டுகிட்டே இருந்திங்கன்னா கரெக்டாக வெந்துடும், சாஃப்டாக வெந்துடும். ரொம்ப நேரம் நம்ம விட்டுட்டோம்னா வந்து வரன்னு போன மாதிரி போயிடும். எனக்கு வந்து கொஞ்சம் நெய் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஹஸ்பண்ட் போடும்போது கொஞ்சம் நெய் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதையும் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இது வந்து நல்ல வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரெசிபி. நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது வாரத்தில் 4 நாள் கண்டிப்பாக இதை சாப்பிட்டுக்குவேன். ஏன்னா இது பன்னீர் இருக்கங்காட்டி நல்ல பசி தாங்குங்க. காலையில் சாப்பிட்டா மதியம் வரும் நல்லா ஃபுல்லிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க. இந்த பன்னீர் பால்ஸை வச்சு நீங்களும் வந்து பன்னீர் சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூங்க.